அவனாலே என் தங்கச்சிக்கு ஒரே பிரச்சனையா போச்சு. பரீட்சைக்கு படிக்கணும் சீக்கிரம் எந்திரின்னு சொன்னா கூட எந்திரிக்காத என் பொண்ணு. இந்த பையன் சைக்கிள் பெல் சத்தம் கேட்டதும் தெருவுல துணி குச்சி போய் நிக்கிறாயா? ஏயா நாட்டுல வயசானவங்களா இல்ல, இப்படி ஒரு வயசு பையனை வேலைக்கு வச்சுக்கிட்டு எங்க வயசாச்சில கொட்டிக்கிறிய? இனிமே அந்த பையன் பேப்பர் போட எங்க ஏரியாவுக்கு வந்தான் அவனை கண்டந்துட்டமா வெட்டி போடுவேன். எனக்கு தேவைன்னா பேப்பர் வந்து கடையில நானே வாங்கிக்குவேன், புரிஞ்சுக்கிட்டியா? பேப்பர் போறாராம் பேப்பர். வணக்கம் முதலாளி. முதலாளி 2 மாசம் அட்வான்ஸ் கேட்டிருந்தல்ல, வீட்டுக்கார அம்மா தொல்லை தாங்க முடியல, இன்னைக்கு அது கொடுங்க முதலாளி. அட்வான்ஸ் நீ பேப்பர் போட்டு கிழிச்சது போதும், முதல்ல எடுத்து காலி பண்ணு முதலாளி. இல்லையா பேப்பர் போட்டு வாயேன்னா ஏரியால ஒரு பொண்ணு விடாம சைட் அடிக்கிறாமே, இன்னைக்கு இருந்து உனக்கு வேலை இல்ல. பேப்பர் போடுறவன் பர்சனாலிட்டியா இருக்க கூடாதா? இது ஒரு தப்பா? ஆண்டவா ஏறுமா பாத்தேரு, பயப்படாத ஏறுமா. இங்க குடி வந்ததும் நான் பாடி கட்டிடுறேன். இதுதான் நீங்க குடி வர போற மொட்டை மாடி. இது பாத்ரூம் பாருங்க. ஐயோ இந்தமா வாடகைக்கு விட வந்தா வீட்டை மட்டும் சுத்தி காட்டு, கண்டதையும் காட்டுற. அவன் கிடக்குற சின்ன பையன், நீங்க போய் வீட்டை சுத்தி பாருங்க. வாங்க வாங்க. ஏமா உங்களுக்கு எவ்வளவு ஏத்த இருந்தா நாங்க இந்த வீட்டுல இருக்கும் போதே இன்னொரு பாட்டிக்கு வீட்டை காமிப்பீங்க? இது ஏன் வீடு, உங்களுக்கு வாடகை தர வக்கு இல்ல. முதல் தேதி ஆன உடனே கரெக்டா வாடகை தரேன்னு சொன்னாரு, அதனாலதான் அவருக்கு இந்த வீட்டை வாடகைக்கு பண்ண போறேன். நீங்க இருந்தது போதும், முதல்ல இங்க இருந்து போய் தொலைங்க. அம்மாடி வீட பார்த்தேன், 4 பக்கம் ஜன்னலோட நல்லா இருக்கு. நீங்க எப்ப வந்து பால் காய்ச்ச போறீங்க? நீங்க இந்த வீட்டை வாடகைக்கு விடுறதா முடிவு பண்ணிட்டீங்க சரி, ஆனா அந்த வீட்டுல இருக்கிற பெரிய மர்மத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? என்னது? ஏன்னா நீங்க எங்களை ஏமாத்துன மாதிரி அவங்கள ஏமாத்தாதீங்கம்மா. என்ன புதுசா கதை விடுற கதை? நீங்க இப்படி வாங்க. ஏப்பா உனக்கு இந்த பேய் பிசாசுல நம்பிக்கை உண்டா? சொன்னா நம்ப மாட்டீங்க, எங்க குடும்பத்துல எல்லாருமே பேய் அடிச்சு செத்தவங்க தான், அதுல தப்பிச்சது நான் ஒருத்தன் தான். அட பாவி, விதி உன்னை மட்டும் சும்மா விடுமா? உன்னை எங்க கொண்ட நிக்க வச்சிருக்கு பாத்தியா? இதே இடத்துல தாம்பு கைத்துல கல்யாணம் ஆகாத ஏக்கத்துல கருப்பு கருப்பன்னு ஒருத்தன் தூக்கு மாடி செத்துட்டான். அவ ஆவியா மாறி தினம் ராத்திரி 12 மணிக்கு அலையோ அலைன்னு அலைவா. அவன் ஆம்பளைங்களை ஒண்ணு பண்ண மாட்டான், ஆனா பொம்பளைங்களை பாத்துட்டானா என்ன கட்டிக்கோ என்ன கட்டிக்கோன்னு நாஸ்தி பண்ணிடுவா. கருப்பா ரெடியா? எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம், எனக்கு மல்லிகை பூவு, எனக்கு மல்லிகை பூவு. இந்த 4 பேர்ல ஒருத்தன் தான் இவன். ஆவிய நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுல குடியிருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒண்ணும் பைத்தியம் இல்ல. வாங்க போயிடுவோம். ஐயா போகாதீங்கய்யா. ஒண்ணுக்கு இடம் கிடைக்குதா? நீர் கடுப்பு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. ஏப்பா போஸ்ட்மேன், எனக்கு ஏதாவது இருக்கா? ஏமா ஆமா சொல்லி அடி வாங்குறதுக்கா? அடி போஸ்ட் இருக்கான்னு கேட்டா இருந்தா தட்டி நாங்களே குடுப்போம்ல, என்ன நிறுத்தி உயிரை வாங்குறா? மண்ணல குஞ்சு விரு. யாரையும் கூப்பிடல, சாமிதான் கும்பிட்டான். புரியலையே, சின்ன சாமி படமா இருந்தா முத்தம் கொடுத்து கும்பிடுவான், பெரிய சாமி படமா இருந்தா கை தட்டி வாவான்னு கூப்பிடுவான். அதே சாமி ஊர்வலமா இருந்ததுன்னா இதோ பாருங்க, உருண்டு புரண்டு தெருவே மிரண்டு போற மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலையா. எனக்கு என்ன கவலைன்னா, இவன் கூப்பிட்ட வேகத்துக்கு என் பொண்டாட்டி புறப்பட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோ, என் குடும்பமானுமே போயிருக்குமே. உன் பேரை இங்க பதிவு பண்ணேன்னா 1 வாரமோ 10 நாளைக்குள்ளேயோ இந்த இடத்துல வேலை இருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிவிப்பாங்க.
என் ஆசை என்ன தெரியுமா? உன்னை ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல உட்கார வச்சு பார்க்கணுங்கிறது தான். நான் நல்லதுக்கு தானடா சொன்னேன். எதுக்காக என்ன அடிச்ச? இங்க ரெஜிஸ்டர் பண்ணா ஒரு வாரம் 10 நாள் வேலை கிடைச்சிருமா? டேய் இங்க பாத்தியா எவ்வளவு பேர் கியூ நிக்குதுன்னு? இவங்களுக்கு இன்னும் கிடைக்கல, எனக்கு உடனே கிடைச்சிருமா? ஒரு நிமிஷம் இரு. என்னங்க பெரியவரே, நீங்க எப்ப பதிவு பண்ணீங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நீங்க எப்போ பதிவு பண்ணீங்க? உப்பு சத்தியாகிரகத்துக்கு முன்னாடி பண்ணணும். சத்தியாகிரகமா? அப்படின்னா? ஆமாண்டா, உனக்கு நேரு யாரு காந்தி யாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, எனக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் இங்க டைம் வேஸ்ட் பண்ண தயாரா இல்ல. 50, 56. ஐயோ ஏமா ஏப்பா சித்தப்பா ஏப்பா மாமா பிரேட் நில்லி கிவ் இட் தி மணி. ஏதாவது தண்டா போடி. ஆஹா நீ என்ன அழகா இருக்கிற. கிவ் மீ தி பாத்து 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 போடி. ஏயா கை கால்லாம் உனக்கு நல்லா இருக்குல்ல, ஏன் பிச்சை எடுக்கிற? என்னது? ஏயா நீ குடுக்குற 10 காசுக்கும் 20 காசுக்கும் நல்லா இருக்கிற கையங்காலம் ஒட்டணுங்கிறியா? நானே ரிட்டையர் ஆகி பொழுது போகலையா அப்படின்னு பிச்சை எடுத்துங்க எடுக்கிறேன். போட்டா போடு இல்லன்னா உடைய. அக்கோ சாந்தி தியேட்டர் வருமா? நான் வர்றேன். இந்த காசை அவன் கையில கூட பீடி வாங்கிக்குவான். வச்சா இது தேவையா? முக்காபுலா முக்காபுலா. என்ன சார் வேணும்? வந்து எனக்கு உங்களுக்கு எல்லாம் இங்க இல்ல, பக்கத்துல பைசன் ஜெட்டி பனியன் விக்கிட்டு போய் வாங்கிப்போம். அது இல்லையா? அதுவும் இல்லையா? எதிர்க்க பிளாட்ஃபார்ம்ல குத்தாலந்துண்டு குத்தாலந்துண்டு கூவி விக்கிறாங்க, அதுல ஒண்ணு வாங்கி. கஸ்டமர்ஸ் எல்லாம் மரியாதையா பேச கத்துக்கணும். அவர் என்ன கேட்டாரு, நீ என்ன பதில் சொன்ன? ஏன் சார் உங்களுக்கு என்ன வேணும்? என் சம்சாரம் இல்லைங்க. மூதேவி, உனக்கு சம்சாரம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன? நாங்க இங்க சம்சாரம் எல்லாம் விக்கிறது கிடையாதுயா. சம்சாரத்துக்கு வேண்டியதைத்தான் விற்போம். ஐயா சம்சாரம் இருக்குங்க, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. என் சம்சாரம் அளவு குறிச்சு கொடுத்துருக்கா. இந்தாங்க. ஏங்க என்ன ஐயா சைஸ்? இந்த சைஸுக்கு உலகத்திலேயே பிரா கிடையாதுயா. ஏன் முதல்ல கஸ்டமர்கிட்ட எரிஞ்சு விளையாடுறீங்க? எந்த சைஸா இருந்தா ஓவர் டைம் போட்டு ஒரே அடியை தச்சு கொடுத்துருவோம். அறிவட்டவனே ஓவர் டைம் போடுறானா? இத தைக்கணும்னா அண்ணா நகர்ல இருந்து அம்பத்தூர் வரைக்கும் ஆள் போடணும். முடியுமா நம்மால? பாரு. 826875. என்ன அது? ஐயோ என் வீட்டு போன் நம்பருங்க தப்பா கொடுத்துட்டேன். எதை எங்க கொடுக்கணுங்கிற அறிவு இல்ல. போச்சுக்காட்டி மன்னிச்சிருங்க. இந்த இருக்கு 22. யோ பசிக்குதியா? வயிறு வாடுதையா, பசியால் உயிர் போகுதையா, பாலவு வழி இல்லை, தாகவு மனமில்லை, வயிறு வாடுதையா. உனக்கு இது போதியா? இல்லையா? இந்த பாட்டுக்கு இது போதும். பிச்சைக்காரன் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாடா. பாட்ட மாத்தலாம்னா கேட்டியா? ஒரு ஆம்லெட் போடுப்பா. முட்டை வரலீங்க. உனக்கா? லொல்லு தானே. சரி பரவாயில்ல, தம்மு காச்சு. டேய் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு பாத்துடுற? கழுத கெட்டா குட்டிக்கு வருங்கிற மாதிரி நேரத்துல இங்க தானே இருப்பான். பாவ கொள்றதுக்கு வேலை இருக்காப்பா. பாவத்தலை மேல போட்டு பகையை நிமிர்ந்துடா ராஜா. உன்னை ஒரே கடையில சாப்பிடாதேன்னு சொன்னேனே, இவ கேட்டானா? ஏகரகர பிகுத்வாரேப்பா, பியாரே குடலா கருதேப்பா, காக்காரகர பச்சப்பா. ஏற்கனவே இவ சொல்றது புரியல, இதுல நீ வேற ஹிந்தில சொல்றியா? கொஞ்சம் தெலுங்கு தெரியும். நகருடா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கையேந்தி பவன்லயே சாப்பிடுறது? இந்த கடை பாக்கிய குடுக்கற வரைக்கும். நம்மள யாராவது ஒரு ஆளுக்கு சமைக்க தெரிஞ்சிருந்தா இந்த தொல்லை தேவையாடாங்க. அப்படி பார்த்தா நம்ம 4 பேர்லயே வேலை இல்லாதவன் நீ ஒருத்தன் தான். நீ என்ன பண்ற? காலையில இது மாதிரி ஒரு கடையை செட்டப் பண்ணிக்க, கலெக்ஷன் பாத்துக்க, சாயங்காலம் நாங்க வந்து பின்னு பேத்துறோம். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்கு. நாளைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல செக்யூரிட்டி வேலைக்கு போறேன்டா. வேலை கிடைச்சதுன்னா நான் கிங். என்னது? என்ன ரொட்டி? செக்யூரிட்டி அது உனக்கு. டேய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஏன்டா டேய்? யாரையா நீ? இந்த ஹோட்டல்ல செக்யூரிட்டி ஜாப்காக செலக்ஷனுக்கு வந்திருக்க சார். சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், செக்யூரிட்டி வேலைக்காக வந்திருக்கேன். இன்டர்வியூ எங்க? 7th ஃப்ளோர் சார். 7th ஃப்ளோர்லயா? லிஃப்ட் எங்க? லிஃப்ட்ல நீங்க போக முடியாது, படிக்கட்டிலே போயிருங்க. குள்ள பையா கார்ப்பரேட் படி என்ன மாதிரி ஆயிடுவேன். May I come in? எஸ், கம் இன். Good morning, sir. செக்யூரிட்டி வேலைக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார்.
வேலையே கிடைச்சிட்ட மாதிரி யூனிஃபார்ம்ல வந்திருக்கேப்பா. என் உயரத்துக்கு கண்டிப்பா வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை சார். சர்டிபிகேட் கொடு. வாலிபால், ஃபுட்பால், பாஸ்கெட் பால், ஹாக்கி, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், கிரிக்கெட் எல்லாத்துலயும் சர்டிபிகேட் வாங்கிருக்கேப்பா. எல்லாம் ஜெயிச்சு வாங்கினது சார். இத பார்ப்பா. செக்யூரிட்டி ஜாப்ங்கிறது சாதாரணமான வேலை இல்ல, ரொம்ப கண்காணிப்பு தேவை. தண்ணிக்குள்ள போனவ இன்னும் வெளியில வரலையே. ஒருவேளை செத்துருப்பானோ? அட ஹோட்டல்ல திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல யாருக்கோ ஏதோ ஒரு உயிர் போற ஆபத்துன்னு வச்சுக்க. ஒரு நிமிஷம் கூட தயங்காம டக்குன்னு ஓடி போய் காப்பாத்தணும். ஒரு நிமிஷம் சார். இதப்பா. ஏய் ஏய், இட்ஸ் ஓகே, பயப்படாதீங்க. எதுக்கே தண்ணிக்குள்ளார இருந்த என்ன வெளியில கொண்டாந்து போட்டா? தண்ணியில விழுந்தவங்கள உடனே காப்பாத்தல செத்துருவாங்க. அப்புறம் தயிரோட மாதிரி வீங்கி பாடி தனியா மிதக்கும். ஐ மீன் டெட் பாடி. எப்படியா நீ போட்டியில தோத்துட்டடி, நாங்க ஜெயிச்சிட்டோம். போட்டியா? ஆமாயா, தண்ணிக்குள்ளார யாரு ரொம்ப நேரம் இருக்கிறதுன்னு எங்க ஃப்ரெண்ட்ஸ் குள்ள போட்டி வச்சிருந்தோம். அதனாலதான் நான் உள்ள ரொம்ப நேரம் தம் புடிச்சிட்டு இருந்தேன். இப்படி வெளியில கொண்டாந்து போட்டுட்டு அதை கெடுத்துட்டியா? இத போட்டியில தோக்க வச்சுட்டியா? அட உங்களை தானே காப்பாத்தினேன், அதுக்கு போய் கெடுத்து அதுன்னு சொல்றீங்களே. லைஃப்ல இனிமே எந்த புண்ணி தொட மாட்டேன். கண்ணா அப்படியே திரும்பி பாரு. சார் அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம். வேலைக்காக நீ செய்த உல்டா சுல்டா வேலையெல்லாம் புரிஞ்சு போச்சு. சார் வந்து பாப்பா தண்ணி. உனக்கு இங்க வேலை கிடையாது. அதோ தண்ணியில மிதக்கிற கட்டக்கால தூக்கிட்டு இங்க அப்படியே ஓடு. சார் சார் தபால் டெலிவரி பண்ண வந்தா இது போக இந்த அம்மா கசமிச்சாலாம் நான் பிடிக்கணும் புத்திய. ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா. ஹை, அங்க பாரு ஒரு மாமா கூப்பிடுறாரு, வாங்குறீ எல்லாம் அங்க போலாம். சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கிறதானா ஆண்டி. இது ரொம்ப பழசு, இப்ப மாத்திரம் பார். தனியா கிடந்த தவுல தட்டி கிழிச்சான் பாண்டிங்கிற மாதிரி நீ கொழுப்பு புடிச்சு போய் அந்த பொண்ணை லவ் பண்ணதால தான் அப்ப நடு தெருவுல இருக்கோம். ஐம் சாரி, நடு பார்க்ல இருக்கோம். உனக்கு எல்லாம் இருக்கியா லவ்? டேய், நம்ம 4 பேர்ல கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருக்கிறது கண்டிப்பா நீ இல்ல. இவன் ஒருத்தன் தான். அப்படி சொல்லு. இவனுக்கு ஒரு பொண்ணு என்னடா, 100 பொண்ணு கூட வந்து விடும். ஒண்ணு ஊந்ததுக்கு நடு பார்க்ல வந்து விழுந்துட்டோம், பத்தாதா? இந்த இடத்துக்கு என்னடா குறைச்சு? ஆரோக்கியமான காத்து, அருமையான தோட்டம் பாருடா. நாலா பக்கம் கலர் கலரா நடந்து போயிட்டு இருக்காங்க. முக்கியமா அட்வான்ஸ் கிடையாது, வாடகை கிடையாது, வீட்டுக்காரம்மா தொல்லை கிடையாதுடா. இங்கேயே பெர்மனண்டா டென்ட் அடிச்சு தங்கிடலாங்கிறியா? கப்புப்பா. டேய், வீடு கிடைக்கிற வரைக்கும் இங்கே தங்குவோம்டா. இன்னைக்கு ஒரு புரோக்கர் வீடு காட்டுறேன்னு சொன்னா பிடிச்சிருந்தா ப்ராப்ளம் சால்வ். அங்க பத்தியா எதுக்குமே சம்பந்தம் இல்லாம ஏதோ இந்த பார்க்கிலே பிறந்து வளர்ந்த மாதிரி குனிஞ்சு கும்பிட்டு இருக்கான் நாய். ஏன்டா பேச மாட்டீங்க? என் பிரச்சனை எனக்கு தாண்டா தெரியும். நேத்து பிளாட்பாரத்துல துண்டை விரித்து படுத்து எந்திரிச்சு பார்க்கும்போது வெறும் 5 பைசா 10 பைசாவா கிடக்கு. என் டிபார்ட்மெண்ட்காரங்க எத்தனை பேர் பார்த்து என் மான மரியாதை வாங்க போறான்னு எவனுக்கு தெரியும்? உங்களோட சேர்ந்து என் கௌரவமா போச்சா? வீணா போன வீராணம் குழாயில விரிச்சொடி கடந்தவன் நீ. உனக்கு எதுக்குடா கௌரவம்? புலம்புனது போதும், வாடா. குற்றால அறிவு மாதிரி குழா தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. நான் குளிக்க போறேன். நீ எப்படியாவது போய் தொலை. வாங்கடா டேய் போலாம். அழுக்கு போ. மேட் மங்கி கும். அங்க பாருங்க, என்னை யாரோ கைதிட்டு கூப்பிடுறாங்க. ஏய் சந்திரக்கல் வல. ஏய் ஷாமியோ ஏந்திரியா. என்ன மேலங்களையும் குருன்னு பாக்குறாங்க? அட, நம்ம காணா போன மாவோய் உரப்பொரு மைனா விட்டுட்டு எங்க மாப்பிள ஓட்டிட்டீங்க? எனக்கு பிடிக்கலையா? மாப்பிளோய், உனக்கு சீர்சனத்துக்கு டாடா தாரபடி வச்சிருக்கா. பாஸ்மணி போறேன் கழட்ட கூடாது. கழட்டி தானே காணாம போனீங்க. காணாம போன மாமா கிடைச்சால மாமால கட்டி பிடிச்சுக்கோ. மாமா
போய் அனுப்புற மாதிரி விட்டுறேன். அடி, உன் மாமன் வாங்கி அடி. அடிக்காதீங்க. இந்த வீட்டுல தொழில் நடந்துருச்சியா? நான் ரெகுலர் கஸ்டமரியா? அவங்க வீடு மாறின விஷயம் எனக்கு தெரியாதியா? இனிமே வரவே மாட்டேயா? என்ன விட்டுறீங்க? இந்த அடி அடிக்கிறாங்க. ஆறு இனிமே இந்த பக்கம் வந்த கோமால போட்டுருவேன். ராத்திரி பகல் பார்க்காம ஒரே தொந்தரவா போச்சு. ஆந்திரா இருக்கா, கேரளா இருக்கா, ஊபி இருக்கா, குல்பி இருக்கான்னு கேக்குறான். விசாரிக்காம வீடு பாத்துட்டியடா பாவி. பாட்டில எத்தடா? வேணாம்பா, ஏற்கனவே குவார்டர் போட்டுக்கிறேன். இதுக்கு மேல போட்டா கோமால போடுவேன். இனிமே எவனாவது வந்து கதவை தட்டட்டும், அவனை கோமால போட்டுறேன்பா. ஏத்த மூடுறா. பாட்டில எத்தடா? அந்த 26 நம்பர் வீடு தோறுக்குடா. டேய், நேத்து ராத்திரி என் கனவுல வந்த அதே வீடு மாதிரி இருக்குடா. போச்சுடா, மறுபடியும் எவனோ கதவை தட்டான். ஏபா, நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவனுங்களை 3 மாசம் கோமால படுகு போட்டுறேன். போய் கதவை திறடா. அவனுக்கு கதை என்னன்னு பாப்போம். வணக்கம் சார். நாங்க 3 பேரும் கட்ட பிரம்மச்சாரிகள். இந்த மாதிரி ஒரு இடத்த தேடிதான் நாங்க அலைஞ்சங்க. கடைசியில ஒரு புரோக்கர் தான். அப்ப ஒரு முடிவோட வந்திருக்கீங்க. ஆமாங்க, ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். ஏன்பா, இவனுங்களை கோமால போட்டுட்டுமா? வாய மூடுறா, அவசரம் கொடுக்க. என்னங்க வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டிட்டு போய் காமிங்க. உள்ள தண்ணி வசதில அப்படி இல்லாட்டி வெளிய இருந்து வாங்கணும், அதான் கேட்டேன். ஏடா, இது என்ன பலான வீடு நினைச்சீங்களா? ராஸ்கல். வீடு வாடகைக்கு இருக்குன்னாங்க, அதான் பாக்க வந்தோம். நீ ஏன் இஷ்டமா பேசிட்டு இருக்க? தினம் உங்களை மாதிரி 100 பேரை பாக்கண்டா. ஏன்பா, அதுதான் நான் அப்பவே சொன்னேன், இவங்களை அடிச்சு கோமால படுகு போட்டுறேன்னு. கேட்டியா நீ? ஐயோ, யாராவது காப்பாத்துங்களே. நீ ஓடி வர, பார்த்தா கோபுரத்துக்கு ஓடிடுவா இவனுக்கு. ஐயோ. டேய், முன்னாடி ஓடுறவன் நம்ம மருது மாதிரி இல்ல? அவனே தான்டா. கலர் காம்பினேஷன் கரெக்டா இருந்ததுனால அவங்க கூட கலந்துட்டான் போல இருக்கு. இனிமே அவனுக்கு கதம்ப சோறு தான் சாமி. போயிருவான். இந்த ஓரமா செட்டில் ஆயிட வேண்டியதான். என்ன எச்சு குடி பக்கத்துல வைக்கிறாங்க? ஆபத்துக்கு பாவம்ல இதை வச்சு தப்பிக்க வேண்டியதான். நான் ஏன் பயங்கரமா குளிக்கிறது? யாரா இருக்கும்? இனிமே நம்மள யாரும் தடுக்க முடியாது. கண்மறைவா ஒதுங்குற கள்ள தோணி மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இந்த பங்களா. AK-47 இருந்து எகிரி விழுந்த கோட்டா மாதிரி நாமெல்லாம் தூக்கி எறியப்பட்ட போது எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஒதுங்க கூட ஒரு மண்டபம் இல்லாம அகதிக்கு மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தோம். AK-47 கழுத்துல சைனைட் குப்பி, கையில துப்பாக்கி, ஏணி கையில. இளஞ்சிங்கமே, உன்னை வேட்டையாடணும் அலையறானுங்களே ஒரு கும்பலு. அவனுங்க டக்கர் அடிச்சாலும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. You're not only an handsome, you're king of the king. எஸ் காம்ரேட்ஸ், இனிமே இங்க நம்ம கொடிதான். கம் ஆன். சந்தேகமே இல்ல. போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற தீவிரவாதிங்க இவங்க தான். இவாளை பிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் பரிசுன்னு பேப்பர்ல போட்டிருக்கா. அது எனக்கு தான். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். வீட்டை காலி பண்ணிட்டு போன பரதேசி நாயி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கின டிரான்சிஸ்டர் விட்டுட்டு போயிருக்கான். நோ ப்ராப்ளம், நாயர் விருப்பத்தை கேட்போம். இருக்கிற நாட்டு வெடி கொண்டு எல்லாரும் எங்கேயாவது பதுக்கிக்கங்க. Come on, ஒளிஞ்சுக்கங்க. Quick. போலீஸ் டாக்.
என்னய்யா பாம் இல்ல சார், அப்படியா? நம்மள திசை திருப்ப அவங்க இத மாதிரி சதி பண்ணிருக்காங்க சார். அப்படியா? ஐயா ராசா, என்ன தொடாமலே சொல்லிருக்கலாமே ஐயா. எழுந்திருங்க. ஏன் எல்லாரும் பயப்படுறீங்க? நமக்கெல்லாம் இந்த இது வேணும். சார்ஜ்! ராஜா, இந்த ரூம் வேணும் கண்டா. ஏ மூதேவி, புது வீட்டுல விலை கேத்தாம சிகரெட்டை பிடிக்கிற. ச்சே. இது நான் அந்த இது பிளாக் கேட். சுட்டு போட்டுக்குவேன். என்ன சொல்ல மாட்டேங்க? சீ. அப்பா. ஓடா. சரண்டர் ஆயிட்டாங்க. சுடாதீங்க, சுடாதீங்க. அப்படி எப்படிங்க? சார் அவங்க தீவிரவாதிங்க தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரொம்ப சிம்பிள், காமன் சென்ஸ்.